சொல்றாங்க, கண்ணா போய் மணமேடையில போய் உட்காரு. என்ன பல்லவி, இந்த கல்யாணமே வேணாம், அவனை பிடிக்கலன்னு சொன்ன, இப்ப ஒத்துக்கிட்ட? அப்பா ஒத்துக்கிட்டேன். நம்ம கிட்டதான் வேற ஆப்ஷன் இல்லையே, நீங்க சொன்னதான் நடந்துருச்சே. வேண்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணனே ரிஜெக்ட் பண்றான். அவனே என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணும்போது மத்தவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? லைஃப்ல இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நான் நிப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. இதுவும் நல்லதுதான். இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வேற வழியே இருக்காது. பல்லவி, என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்பா, நீங்களும் நானும் பட்ட அவமானத்துக்கு அவங்க பதில் சொல்ல வேணாம். நான் அவனுக்கு பதவி கேட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல டாடி, அந்த பதவி எனக்காண்டி. வீட்டுல வேலைக்காரனா கூட தகுதி இல்லாதவன் அவனை கட்டிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இந்த குடும்பம் உருவாக்குனாங்கல்ல, குடும்பத்துக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாம்? அந்த பதவியில உட்கார வச்சு அவனுக்கு பின்னாடி நான் நின்னுகிட்டு பிசினஸ் குடும்பம்னு ரெண்டையும் நான் ஆட்டி வைக்க போறேன். அசிங்கப்படுத்தின அந்த குடும்பத்துக்கு அவங்க பாணியிலே போய் திரும்ப கொடுக்க போறேன். என்னைய பொறுத்த அளவுக்கு இந்த கல்யாணம்ங்கிறது இந்த வீட்டுக்குள்ள போற என்ட்ரி டிக்கெட். இப்படி இந்த மேரேஜ்ல எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு மண்ணும் எமோஷனும் கிடையாது. பல்லவி, என்னம்மா பேசுற? நான் உன்னை அந்த வீட்டுல வாழ அனுப்புறேம்மா. அடி வாழ்றதா? மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிற சம்மதிச்சதுக்கு அப்புறம் இப்படி டாடி வாழ்றது? அவங்க பிசினஸ்ல மாத்திரம் இல்லப்பா, லைஃப்லயும் தோக்கடிச்சிட்டாங்க. நான் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் சாமியார் கிடையாது, நானும் மனுஷிதான். தான்ப்பா திரும்பி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிறைய பேரு கஷ்டப்பட்டாங்கல்ல இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு, அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணணும், ஏன்டா இவளை கட்டி கூட்டிட்டு வந்தோன்னு. ஃபேமிலியில நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் நான் தான் காரணமா இருக்கணும். நீ பண்றது ரொம்ப தப்பு, தப்பா யோசிக்கிற. இப்பதான் நான் ரைட்டா யோசிக்கிறேன். ஜெய நான் லவ் பண்ணேன், அதனால பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பினேன். உங்க ஃப்ரெண்டு அப்படி இல்லையேப்பா, ஒரேடியா மிதிச்சிட்டாருப்பா உங்க ஃப்ரெண்டு. இதே மாதிரி ஒரு ஆளை உங்க ஃப்ரெண்ட அனுப்பி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரி பழி வாங்கிட்டாரு. பல்லவி, எனக்கு அப்படி தோணலம்மா. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே. அதனாலதான் எனக்கு இந்த நிலைமை. புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நீந்தாம்மா. உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காண்டிதான் ஒத்துக்கிட்டேன். அப்பவே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பேன்ல, இப்ப பயமா இருக்குமா நீ இப்படி யோசிக்கும் போது? இந்த கல்யாணம் இப்ப நடக்க வேண்டாம், நான் இப்பவே நிறுத்துறேன். இப்ப இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணது நீங்களோ அவரும் இல்ல, நான். ரொம்ப சிம்பிள் டாடி, வீட்டுக்கு போறதுக்குள்ள நான் செத்துருவேன். வாங்கப்பா கூப்பிடுறாரு, மார்க்கதர்சி வான்னு சொல்றாரு. மார்க்கதர்சி, கவலைப்படாத, உன் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மொத்த குடும்பமும் அவ பின்னாடி நிப்போம். அண்ணனும் பல்லவியும் மாலையை மாத்திக்கிறாங்க சொல்றாரு. மார்க்கதர்சி, நீயே தாலியை எடுத்து கொடுப்பா. அண்ணன் தாலியை கட்டுறாரு. அண்ணனும் பல்லவியும் மார்க்கதர்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. விச்சு கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அர்ஜுன் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சக்கரவர்த்தி அஜய அடிக்கிறாரு. நல்லா இருந்த என் பொண்ணு மனசை கெடுத்து விஷம் குடிக்க வச்சுட்டியாடா தம்பி, என் வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க தெரியுதா? திருப்பி திருப்பி சக்கரவர்த்திய அடிக்கிறாரு. அத நர்ஸ் பார்த்து, என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேக்குறாங்க. சார், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க பொழைச்சிட்டாங்க. சார் மாத்திரம் கரெக்டான நேரத்துல அட்மிட் பண்ணலாட்டி அவங்கள உயிரோடயே பாத்துருக்க முடியாது. இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். முடிச்சிட்டாங்களா? இன்னும் கண் முழிக்கல, இன்னும் 5 நிமிஷம் ஆகும், முழிச்ச உடனே உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன் சொல்றாரு. சார், சாரி சார், அஞ்சலி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கல சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அஞ்சலியை விட்டு முழுசா பிரிஞ்சுட்டேன். அஜய், என் பொண்ணு மேலதான் தப்புன்னு சொல்றியா? பொண்ணு உன்னைய மாதிரி ஆளை லவ் பண்ணதாண்டா முத தப்பு. தாண்டி என் பொண்ணு மாத்திரை போட்டு சாக துணிஞ்சிருக்கான்னா நீ எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருப்ப என் பொண்ண. ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அஜய், இங்க இருந்து கிளம்பு. எல்லாரும் பல்லவிக்கும் கண்ணனுக்கும் பரிசு கொடுக்கறாங்க. அஜய் பிரியாவுக்கு கால் பண்றாங்க. அஞ்சலி எப்படின்னா இருக்கா? நம்ம மாத்திரம் லேட்டா வந்துட்டோம்னா அஞ்சலியை காப்பாத்திருக்க முடியாது பிரியா. அஞ்சலி இப்ப பொழைச்சிட்டா. அஞ்சலி பக்கத்துல இருக்காங்களா? உள்ள இருக்கா? நான் வெளியே நின்னுகிட்டு இருக்கேன். அங்க என்னாச்சு நடந்ததெல்லாம் பிரியா சொல்றாங்க. கடைசியில எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கண்ணனுக்கும் பல்லவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அதனால இங்க ஒருத்தி மாத்திரை சாப்பிட்டு இருக்கா. அங்க விருப்பமே இல்லாம 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கு.
நான் ஒருத்தன் பண்ண குழப்பத்தினால இத்தனை பேத்துக்கும் பிரச்சனை இல்ல. அழாதண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அண்ணா. அப்பா உன் மேல செம கோவத்துல இருக்காங்க. அவ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னே தெரியலண்ணா. அப்பா என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருக்கேன் பிரியா. லவ் பண்ண பொண்ணுக்கும் உண்மையா இல்லாம ஃபேமிலிக்கும் உண்மையா இல்லாம என்னை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு பிரியா. அண்ணா நீ ஃபீல் பண்ணாதண்ணா, இப்படிலாம் நடக்கும்னு நம்ம நினைக்கல இல்ல. பார்வதி வந்த உடனே பிரியா போனை கட் பண்றாங்க. பிரியா போன்ல யாரு? அண்ணி. இந்த அண்ணி. பொய் சொல்லாத பிரியா, போன்ல யாரு? இந்துதான் அண்ணி. போனை வாங்கி பார்வதி பாக்குறாங்க. உன் ஃப்ரெண்டு பேரு அஜயா? நீ என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்கிட்டே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேல்ல. நீ அஜய நான் தான் மண்டபத்துல இருந்து அனுப்பி வச்சேன்னு எல்லா கதையும் சொல்றாங்க. அஜய் அந்த பொண்ண லவ் பண்ண விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா பிரியா? அண்ணி. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லல? அஜய் தான் சொல்ல வேணான்னு சொன்னா அண்ணி. நீயும் அஜயும் சேர்ந்து பண்ண தப்பால இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? பல்லவி கண்ணனை கட்டிக்க சம்மதிச்சா, இல்லாட்டி அவ லைஃப் என்ன ஆகுறது? இந்த ஃபேமிலிக்கும் இடையில தீர்க்க முடியாத பெரிய பகை வந்திருக்கும். குடும்பத்திலேயே இந்த லவ் மேட்டரை பத்தி பேசியிருந்தா நான் மாமா கிட்ட சொல்லிருப்பேன்ல, இந்த சம்பந்தத்தையே நான் அவாய்ட் பண்ணிருப்பேன்ல. நீ அண்ணன் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டான். எனக்கும் பயமா இருந்துச்சு அண்ணி. இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ப்ளீஸ் அண்ணி கேக்குறாரு பார்வதி கிட்ட. என்னாச்சுமா பிரியா இந்த மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். ஏன் அப்பனா அழுகுறா பிரியா? கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம் நடந்துச்சுல மாமா, அதனால அஜய நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்காண்டி ஃபீல் பண்றியா? அவனை மாத்திரம் யோசிக்காத பிரியா. அவனுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? பிரியாவை கூட்டிட்டு போமா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே நீ மறந்துரு. எதையும் பார்க்கல, யாரையும் அனுப்பி வைக்கல. பிரியா பிரியா அழுது ஒன்ன நீயே காட்டி கொடுக்காத, கண்ணை தொடச்சுக்கோ. ஜப்பானின் நாணயம் என். நாளை சந்திப்போம்.